வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், டிஎன்பிஎஸ் குரூப் 4க்கான எக்ஸாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நடந்து முடிந்து விட்டது. இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாட்டு இருந்து, இதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸாமுக்கான கட் ஆஃப் மார்க்கு குறைய அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அது எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்தால் உங்களுக்கு கன்ஃபார்மாட்டு வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம அது எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் மார்க்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோ நான் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா டிஎன்பிஎஸ் குரூப் 4க்கான எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் மார்க் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமே ரொம்ப கஷ்டமாட்டு இருந்தது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இதனுடைய கட் ஆஃப் மார்க் குறைவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நீங்க 200 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டாக ஆன்சர் எழுதிறீங்களோ அந்த ஆன்சர் பேஸ் படி தான் நம்ம கட் ஆஃப் மார்க்கை பார்க்க போறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி VAO JA, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா PSTM. இந்த 2 கேட்டகரியில் இருக்குது. நம்ம இந்த கட் ஆஃப் மார்க், அதாவது பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக மார்க் எடுத்தீங்களோ அது கம்யூனிட்டி பேஸ் படி எவ்வளோ மார்க் எடுத்தால் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெனரல் கம்யூனிட்டியாக இருந்தால் நீங்கள் VAO JA அந்த கேட்டகரியில் இருந்தால் நீங்கள் 155 கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தாலே உங்களுக்கு அதிகமாட்டு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 5 மார்க் ப்ளஸ் ஆட்டம் இருக்கலாம், இல்லை 5 மார்க் மைனஸாகவும் இருக்கலாம். இதே இது நீங்கள் PSTM கேட்டகரியில் இருந்தால் நீங்கள் 150 கரெக்டான கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதியிருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா BC கம்யூனிட்டி, அதில் நீங்கள் VAO JA கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் 150க்கு கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதே இது பார்த்தீங்கன்னா PSTM இருந்தால் 145க்கு நீங்கள் கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தால் உங்களுக்கு அதிகமான வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BCM அந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க BAO JA அந்த கேட்டகரியில் 145 நீங்கள் கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தாலே உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதே இது பார்த்தீங்கன்னா PSTM கேட்டகரியில் உள்ளவங்க 140க்கு கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தாலே போதும் உங்களுக்கு வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே இது பார்த்தீங்கன்னா நீங்கள் MBC கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தால் நீங்கள் VAO JA கேட்டகரியில் எழுதியிருந்தால் நீங்கள் 150 கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தாலே உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதே இது பார்த்தீங்கன்னா PSTM கேட்டகரியில் உள்ளவங்க 145 கரெக்டான கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதியிருந்தாலே போதும் வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BC கம்யூனிட்டி இருக்காங்க பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா VAO JA கேட்டகரியில் உள்ளவங்க 145 கரெக்டான ஆன்சர் எழுதாலே உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதே இது பார்த்தீங்கன்னா PSTM கேட்டகரியில் உள்ளவங்க 140 மார்க் எடுத்தாலே வெற்றி பெற அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ST கம்யூனிட்டியாக இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VAO JA கேட்டகரியில் எழுதுனா நீங்கள் 140 கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் எழுதினாலே போதும் உங்களுக்கு வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே இது பார்த்தீங்கன்னா PSTM கேட்டகரியில் இருக்கீங்க 135க்கு கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் எழுதினாலே உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் எழுதினா உங்களுக்கு இதில் வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ST கேட்டகரி பார்த்தீங்கன்னா குறைவான மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக எழுதியிருந்தாலே போதும் வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா TNPSC குரூப் 4க்கான எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் மார்க். இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.